பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி முக்கியமான ஒரு 3 இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவின் புதிய பொருளாதார கொள்கையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, டாக்டர் மன்மோகன் சிங். சரியா? இவர் முன்னாள் பிரதமர். அதாவது PV நரசிம்மராவ் 1991 பிரதமராக இருக்கும்போது இவர் நிதி அமைச்சராக இருந்திருப்பார். அப்போ தான் 1991 LPG கொண்டு வந்திருப்பாங்க. லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், தனியார் மயம், தாராளமயம், உலகமயம். அது கொண்டு வரும்போது இவர் நிதி அமைச்சராக இருந்ததுனால இவரை புதிய பொருளாதார கொள்கையின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, வெண்மை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வர்கீஸ் குரியன். நவம்பர் 26 இவருடைய பிறந்த நாளை தான் தேசிய பால் தினமாக கொண்டாடுறாங்க. ஜூன் 1 உலக பால் தினம், சேர்த்தாப்புல ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, பொருளாதார திட்டமிடலின் முன்னோடி அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா விஸ்வேஸ்வரய்யா. இவருக்கு 1955 நாட்டோட உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்த இன்ஃபர்மேஷன் எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 12th பாலிட்டி புக்கில் 8வது லெசன் திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும் அப்படின்ற லெசனில் இருக்குது. நன்றி.